வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம கிளாஸ் 11 சாப்டர் 9 இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், அதாவது ரிவிஷன் டைப்பில் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டு வர போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, கால்குலேட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 mod x அப்படின்னு இதுக்கான சொல்யூஷன் போட போகிறோம். ஸோ நம்மளுக்கு தெரியும் மாடுலஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ மைனஸ் எக்ஸ் 0 தென் எக்ஸ் அப்படின்னு எடுக்கலாம். ஸோ மைனஸ் எக்ஸ் எப்போ எடுக்கும் அப்படின்னு சொன்னால், எக்ஸ் லெஸ் தென் வேல்யூவாக இருந்தால், ஜீரோனா எக்ஸ் எக்ஸாக்டாக ஜீரோவாக இருந்தால், எக்ஸ் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்தால். ஸோ இந்த மூணு கேஸில் நம்ம வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம எழுதலாம். ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 mod x அப்படின்னு சொல்லி. இப்போ நான் என்ன எடுக்க போறேன்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ் அப்படி எடுத்துக்கிட்டு mod x எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 0 நெகட்டிவ் அப்படின்னு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வரும்போது, லெஃப்ட் ஹேண்ட்னா எக்ஸ் லெஸ் தென் 0 இந்த கேட்டகரியில் வரும்போது எனக்கு என்ன மைனஸ் எக்ஸ். ஸோ அப்போ எக்ஸுக்கு நான் 0 கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன கிடைக்கும் 0. இதை நான் ரைட் ஹேண்ட் லிமிட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 பிளஸ் mod x அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 பிளஸ் இதுக்கு எனக்கு பிளஸ் எக்ஸ் வந்துடும். ஸோ இதோட ஆன்சர் எனக்கு என்ன ஆயிடுச்சு 0. அப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ் mod xக்கும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 பிளஸ் ஆஃப் mod xக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு 0 தான் கிடைக்குது. அப்போ இதிலிருந்து நான் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 mod x அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 0. ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு, கொஸ்டின் நம்பர் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிடர் த ஃபங்க்ஷன் f of x is equal to root x. இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்ட் ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, f of x அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரூட் எக்ஸ், இது வந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 f of x எக்ஸிஸ்டா அப்படின்றத கொஸ்டின் கேட்குறாங்க. அப்படின்னு பார்த்தா இதோட ஆன்சர் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நோ அப்படின்றத நம்ம ஆன்சராக சொல்லலாம். நோ, இட் இஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 f of x does not exist அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ் ரூட் எக்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது எனக்கு அந்த என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாட் டிஃபைன்டு கேஸில் வந்துடுது. நாட் டிஃபைன்டு கேஸில் எனக்கு வந்துடுது. சரிங்களா? அதனால இது நமக்கு என்ன ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்றத நம்ம சொல்லலாம். பட் எனக்கு என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 பிளஸ்ல ரூட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0 கிடைச்சிடுது. சரிங்களா? ஆனால் இதில் 0 கிடைக்குது. அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 பிளஸும் ரூட் எக்ஸுக்கும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ் ரூட் எக்ஸும் எனக்கு என்ன கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரதில்லை. அதனால இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த வேல்யூ டஸ் எக்ஸிஸ்ட். சரிங்களா? நம்பர் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3 x ஸ்கொயர் மைனஸ் 9 divided by x minus 3 if it is exist by f of 3 minus and f of 3 plus அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 3 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3 x ஸ்கொயர் மைனஸ் 9 divided by x minus 3. ஸோ எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3 அப்படின்னு சொன்னால் இது ஃபார்முலா படி எப்படி எழுதுனா, x minus 3 into x plus 3 divided by x minus 3 எழுதலாம். ஸோ x minus 3 நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3 ஆஃப் x plus 3 அப்படின்னு வரும்போது இது வரையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, f of 3 minus, that is limit extends to 3 minus f of x, that is nothing but என்னன்னா 3 plus 3 என்ன ஆயிடுது நம்மளுக்கு 6. அப்போ f of 3 plus அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா லிமிட் extends to 3 plus f of x, இது நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 3 plus 3 தான். இதுவும் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு 6. ஸோ ஆன்சர் வந்து எக்ஸிஸ்ட். நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால இது f of x வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எக்ஸிஸ்ட் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? தேங்க்யூ. இந்த கொஸ்டின் என்னன்னா, எவால்வேட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 5 ரூட் ஆஃப் x plus 4 minus 3 divided by x minus 5 இருக்கு. ஸோ லிமிட் ரூட் வந்தாவே நம்ம என்ன பண்ணோம்னா, இதோட கான்ஜுகேட்டை மல்டிப்ளை பண்ணிடுங்க, நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இப்போ லிமிட் என்ன எழுதலாம் அப்படின்னு பாருங்க, எக்ஸ்டென்ஸ் டு 5 கொடுத்துருக்க கொஸ்டின் எழுதுங்க, x plus 4 minus 3 divided by x minus 5 அப்படின்னு வரும்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 5, இங்க ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 4 மைனஸ் 3 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 5 இருக்குல்ல, இதோட கான்ஜுகேட், அதாவது இது நியூமரேட்டரோட கான்ஜுகேட்டுங்க. அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 4 பிளஸ் 3 டிவைட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 4 பிளஸ் 3 அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 5, மேலே பார்த்தீங்கன்னா a மைனஸ் பி a பிளஸ் பிங்களா, அப்போ எழுதும்போது உங்களுக்கு என்னன்னா எக்ஸ் பிளஸ் 4 மட்டும் ரூட் கேன்சல் ஆகிடும். இங்கே 3 ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் 9 ஹோல் டிவைட் பை இங்கே எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 4 பிளஸ் 3 அப்படின்னு வந்து நிற்கும்.
ஸோ மேலே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 5 இது வந்து எக்ஸ் மைனஸ் 5 ஹோல் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 4 பிளஸ் 3 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸ் மைனஸ் 5 நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ நம்ம எக்ஸுக்கு நீங்கள் 5 கொடுக்கும்போது 1 டிவைட் பை ரூட் ஆஃப் 5 பிளஸ் 4 பிளஸ் 3 கிடைக்கும். ஸோ 1 டிவைட் பை ரூட் ஆஃப் 9. ஸோ அதுக்கப்புறம் பிளஸ் 3 இங்கே என்ன ஆகிடும்னா நைனுக்கு ரூட் எடுத்தால் 3. ஸோ 3 பிளஸ் 3 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1/6. அப்போது நம்மளுக்கு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 5 root of x plus 4 minus 3 divided by x minus 5. இதோட ஆன்சர் 1/6. சரிங்களா? Question number 5ங்க evaluate limit x tends to 0 x square sin 1/x அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்ஜெக்டுக்குள்ள. ஸோ இது வந்து சொல்யூஷன். நம்மளுக்கு தெரியும் sin x ஓட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -1 to +1ங்க. இப்போ முன்னாடி நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயரில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. மல்டிப்ளை நீங்கள் எழுதுறீங்க எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஆஃப் 1/x லெஸ் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க லிமிட் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே லிமிட் x tends to 0 of x square into sin of 1/x does not equal to limit x tends to 0 of x square. அப்போ என்ன ஆகிடும் உங்களுக்கு இது 0 ஆகிடும். ஏன்னா எக்ஸுக்கு 0 கொடுத்தா 0 does not equal to limit x tends to 0 x square sin of 1/x does not equal to limit x square. இதுக்கு நம்மளுக்கு என்ன ஆகிடும் 0. ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து என்ன எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிமிட் x tends to 0 x square sin of 1/x is equal to 0. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பை சாண்ட்விச் தேர்த்தபடி நம்ம இப்படி எழுதலாம். சரிங்களா? Number 6 if f and g are continuous function with f of 3 is equal to 5 and the limit x tends to 3 2 into f of x minus g of x is equal to 4 then find g of 3 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொடுத்து எழுதிக்குவோம் லிமிட் x tends to 3 2 into f of x minus g of x. சரிங்களா? is equal to 4. இப்போ நீங்கள் x tends to 3 அப்ளை பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி 2 into என்ன ஆகிடும்னா f of 3 minus என்ன ஆகிடும்னா g of 3 is equal to என்ன ஆகிடும் உங்களுக்கு 4. இப்போ f of 3 ஓட வேல்யூ எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க இங்கே 5. ஸோ 2 into 5 minus g of 3 is equal to உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 4. ஸோ இது 10 இந்த 4 இந்த சைடு கொண்டு வாங்க g of 3 அந்த சைடு கொண்டு போயிடுங்க. ஸோ 10 minus 4 is equal to g of 3. அப்போ g of 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6. சரிங்களா? இது கொஸ்டின் நம்பர் 7ங்க. ஷோ தட் லிமிட் x tends to 0 plus x into greatest integer function 1/x plus 2/x etc up to 15/x is equal to 120 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். ஸோ 1 divided by x இதனுடைய கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வேல்யூ எதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பிட்வீனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1/x plus 1 விட கம்மியாகவும் 1/x minus 1 விட என்னவாக இருக்கும்னா அதிகமாக இருக்கும். சரிங்களா? இதே போல தான் நம்ம என்ன கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் 2/x எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ எப்படி இருக்கும்னா 2/x plus 1 2/x plus 1 விட கம்மியாகவும் அதே 2/x minus 1 விட அதிகமாகவே இருக்கும். ஸோ இதே போல் நம்ம என்ன இது வரையும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15/x வரையும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் 15 divided by x வரையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் எப்படி இருக்குன்னா 15/x plus 1 விட கம்மியாகவும் அதே 15/x minus 1 வேல்யூவோட அதிகமாகவும் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆடிங் இதெல்லாமே என்ன பண்ண போகிறோம் ஆட் பண்ண போகிறோம். ஆடிங் வி கெட் என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1/x plus 2x up to 15/x அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1ல இருந்து 15 நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஸோ நம்மளுக்கு 1 2 எக்ஸெட்ரா அப் டு 15 வரும் அப்படின்னு சொன்னால் ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலானா n into n plus 1 divided by 2 இல்லைங்களா? ஸோ இப்போ 15 into 16 divided by 2 அப்படி கேன்சல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 8. ஸோ 15 8 சார் இங்கே ஷார்ட்கட்டாக நமக்கு எங்கே ஆன்சர் இருக்குது என்னன்னா 120. சரிங்களா? அப்போ இது வந்து 120 divided by என்ன ஆகிடும் எக்ஸு. இங்கே 1 1 1 1 ஆட் பண்ணுறீங்க எத்தனை டைம்ஸ் அப்படின்னா 15 டைம்ஸ். சரிங்களா? லெஸ் ஆர் ஈக்குவல் டு இது எப்படி இருக்குன்னா 1 கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் 1/x ப்ளஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் 2/x அப்படியே உங்களுக்கு எக்ஸெட்ரா அப் டு எது வரையும் போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15 divided by x.
சரிங்களா less than or equal to இந்த same way நம்மளுக்கு இந்த மறுபடியும் 1/x 2/x 3/x up to 15/x அப்படின்னு சொன்னா 120 divided by x. so இங்க என்ன ஆயிடும்னா plus 15. இப்போ நம்ம क्वेश्चन என்ன இருக்கு அப்படினு சொன்னா greatest integer function முன்னாடி என்ன இருக்குன்னா x. அதனால என்ன பண்றீங்க அப்படினு சொன்னா multiply by x. சரிங்களா multiply by x. அப்ப என்ன ஆயிடும்னா இங்க 120 by x னா உங்களுக்கு வெறும் 120 மட்டும் தான் இருக்கும் minus உங்களுக்கு 15 less than or equal to இங்க x into சரிங்களா அதுக்கு பாத்தீங்கன்னா 1/x greatest integer function plus என்ன ஆயிடுச்சுனா 2/x plus etc up to 15/x. so இங்க வந்து பாத்தீங்கன்னா less than or equal to 120 x cancel ஆயிடுமா plus என்ன ஆயிடுச்சு 15 into x. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா லிமிட் அப்ளை பண்ண போறீங்க இதுக்கு x tends to 0 அப்படினு சொல்லி போகும்போது so இங்க x நம்ம இன்னும் x விட்டுட்டேன். இப்போ லிமிட் அப்படினு அப்ளை பண்ணீங்க என்ன ஆகும் அப்படினு சொல்லி பாருங்க. so limit x tends to 0 அப்படினு பண்ணும்போது உங்களுக்கு 15x என்ன உங்களுக்கு கேன்சல் ஆயிடும். so 120 minus 15x less than or equal to limit x tends to 0 plus இங்க x into greatest integer function 1/x plus etc up to 15/x less than or equal to limit x tends to 0 plus 120 plus 15x. சரிங்களா சோ அப்போ உங்களுக்கு 120 மட்டும் தான் கிடைக்கும். so 15x உங்களுக்கு 0 ஆயிடும் இல்லீங்களா அதனால 120 less than or equal to limit x tends to 0 plus x into greatest integer function 1/x plus 2/x plus etc up to 15/x less than or equal to என்ன ஆச்சு அப்படினு சொன்னா 120. சோ நமக்கு ஒரு தியரம் இருக்கு என்ன தியரம்னா பை சாண்ட்விச் தியரம். சரிங்களா இந்த சாண்ட்விச் தியரத்தை படி நம்ம என்ன எழுதலாம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா less than 120 greater than 120 அப்படி இருக்கும்போது நம்ம என்டையர் வேல்யூவை 120 க்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். is equal to 120. hence proved. சரிங்களா